கோழிக்கறி கோழிக்கறி குருமா, இந்த ருசி வேற எதுலையும் வருமா? பரவாயில்ல. நான் கூட கோழியை பார்க்குறப்ப சின்ன சைஸாக இருக்குமே 10 ரூபா பத்தாதான் நினச்சேன். நல்லா 3 கிலோ வந்துருச்சு. நல்லா அள்ளி வச்சு சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் லெக் பீஸை போட்டு நம்ம சம்மந்திக்கு எடுத்து வச்சிடணும். அவங்களுக்கு லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. நல்லா பெரிய பெரிய துண்டாக போடுவோம். அப்போ தான் நல்லா நெருக்க இருக்கும். ஏம்மா அடே மல்லிகா, ஆமாம் உள்ளேருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இங்கே எதுக்கு வந்தேன்? அம்மா பொழுது நீங்கள் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், வேலை என்ன செஞ்சிடுறேன். அதெல்லாம் ஒரு வேலை இல்லை. நீ அம்மா வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கத்தா நல்லாயிருக்கும். அங்கே தான் இப்போ பாரு வேலை பார்க்குறேன். இங்கே அம்மா பார்க்குறேன். நீ நல்லா உட்காந்து சாப்பிடு போதும். அம்மா எனக்கு வேலை பார்க்காம இருக்க முடியாதும்மா. நீங்கள் சொல்லுங்கள், யார் யாருக்கா வேலை பார்க்குறேன்? உங்களுக்கு கூட மாட்டேன் இருந்து ஒத்தாசையாக இருந்துட்டு போகிறேன். நீ சொன்னால் கேட்க மாட்டியே. சரி சரி, நான் வேணா போய் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வைக்கட்டுமா? விறகெல்லாம் அங்கே தானே கிடக்கு. ஆமாம்மா, விறகுலாம் அங்கே தான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். சரிம்மா, அப்போ நான் விறகை பற்ற வச்சு சட்டியை வைக்க. சரி, விறகு நல்லா பிடிச்சாலும் சட்டி வைமா, முன்னாடியே வச்சிடாது. சரி. மல்லிகா மல்லிகா, இது கரெக்டு பத்தியா? போய் சம்மந்தி அம்மாக்கு என்ன வேணும்னு கேளு. நீ பாட்டுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. அவன் கூடவே இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்துட்டு நான் அதுக்குள்ளே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். போ. சரிம்மா. வந்து எம்பிட்டு நேரம் ஆகுது. எல்லாம் அவளுக்கு என்னன்னு இருக்காளுங்க. இருக்கட்டும் பேசிக்கிறேன். கூப்பிட்டீங்களா? ஆமாம், நீ தான் மல்லிகா பாரு. அந்த மல்லிகா எங்கே போனா? நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். சொந்த ஊர் வந்தோடனே என் மேலே மட்டும் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா என்ன வந்து நின்றுப்பா. இங்கே என்னோடனே ஆடியோ செஞ்சு வராளோ? அக்கா பின்னாடி கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு சும்மா கொஞ்சம் தூரத்துலேயே முடிஞ்சிடும். இங்கே அப்படி இல்லைல்ல, அங்கங்கே ஒன்று இருக்குது. வரது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஆமாம், வேலைக்கு ஓனா சாட்சியம். நீயும் அவ்வளோ ஒன்று தானே. எல்லாம் அப்படியே தான் பூசி முழுகுவீங்க. அத்தை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆமாம், நீ செஞ்சு பிடிச்ச. நான் வந்து எம்புட்டு நேரம் ஆகுது. உடம்பெல்லாம் எம்புட்டு அழுப்பாக இருக்குது தெரியுமா? வந்தவளுக்கு முதல்ல சுடுதண்ணி வச்சு தருவோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்போம். அப்பெல்லாம் இருக்கா? எல்லாம் எனக்கு என்னன்ட்டு போயிடுவீங்க. இன்னும் கிளவி என்ன தலைவி வேலைக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சுடுதண்ணி வைக்கிங்குது. வீட்டிலேருந்து குளிச்சுட்டு தானே கிளம்புனீங்க? ஆமாம் கிளம்புனேன். இப்போ அதுக்கு என்ன? பஸ்ஸில் எம்பிட்டு தூரம் வந்திருக்கேல்ல, எனக்கு உடம்பு அழுப்பாக இருக்குது. அதான் சுடுதண்ணி வைக்க சொல்ல இந்த மளிகாவை கூப்பிட்டேன். சொல்லுங்க கூப்பிட்டீங்களா? ஆமாம், கூப்பிட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது. நம்ம வீட்டில் இருக்கிறப்போ கூப்பிட்டா 2 நிமிஷத்துல வந்து நிற்பேன். இங்கே வந்து 10 நிமிஷம் கழிச்சு தான் வரணும்னு இருக்கேன். எல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு துளி விட்டு போச்சு. அப்படி தானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைத்த. அங்கே பின்வாசல்லாம் நின்றுட்டு இருந்தேன். அதான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்ன விஷயம் சொல்லுங்க. சரி. நான் குளிக்கணும், சுடுதண்ணி போடு. அப்படியே வந்து நல்லெண்ணெய் எடுத்து வை. காலை குளிச்சுட்டு தானே கிளம்புனீங்க? ஓஹோ, ஒன்றை கிட்ட தான் குளிக்கணும்னு முடிவு பண்ணும். அப்படி தானே? ஆளாளுக்கு நான் எப்போ குளிச்சேன்னு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு உடம்பு அழுப்பாக இருக்குது. இப்படி தூரம் பஸ்ஸில் வந்தேன் பத்தியா? போங்க, நல்லா சுடுதண்ணி வச்சு எண்ணெய் எடுத்து வைங்க, நான் வந்து ஊற்றிக்கிறேன். சரித்த, நான் அடுப்புலேயே போடுறேன். ஓ, இந்த வீட்டில் ஹீட்டர்லாம் இல்லைல்ல? சரி, நம்ம வசதி இங்கே இருக்காது. போய் அந்த விறகு அடுப்புலேயே போடு. என்னடி அங்கே மட்டும் ஹீட்டரை போட விட்டுருமா? பையனுக்கு கரண்ட்டு பில் ஆகணும். இருக்க மரமட்டையெல்லாம் உடச்சிட்டு வந்து விறகுல போடுன்னு உயிர் எடுக்கும். இங்கே வந்து என்னமா சின்ன போடுது? என்னடி முணமுணக்க? இல்லத்த, நம்ம வீட்லேயும் விறகு அடுப்பில் தானே போடுவோம். அது என் பையன் சம்பாத்தியம். சிக்கனை முடிச்சு தான் ஓட்டணும். இங்கே அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணால் செலவு பண்ணலாம். போய் சுடுதண்ணியை போடு. ஆமாம், ஏதோ எப்படி போனால் உங்களுக்கு என்ன? நான் போய் சுடுதண்ணி போடுறேன். வர வரைக்கும் கொஞ்சம் துளி விட்டு தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக சுடுதண்ணியை போட்டாச்சு. இன்னும் 2 குடம் தண்ணி எடுத்து இதிலே ஊற்றுவோம். நல்லா சூடாகும். எல்லாரும் ஒரு சம்பு கூட ஊற்றிக்கலாம். அக்கா சொல்லுடி, சமையலுக்கு எத்தனை வெங்காயம் எத்தனை தக்காளி கட் பண்ணிட்டோம்? பரவாயில்லையே, நான் சொல்லாமல் நீயே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், ஆளாளுக்கு ஒரு வேலை பார்க்குறீங்க. நான் மட்டும் சும்மா இருந்தால் நல்லாவா இருக்கும்? சொன்னீங்கன்னா நறுக்கி வச்சிருவேன். பார்த்துக்கோங்க. குழம்புக்கு ஒரு 5 தக்காளி, ஒரு 4 வெங்காயம், அப்புறம் ஒரு 3 பூண்டு எல்லாம் உரிச்சு வை. அப்புறம் வறுவலுக்கு பார்த்துக்குவோம். சரி. நீங்கள் சுடுதண்ணி இங்கே கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தியா? இங்கே பக்கத்துலேயே உட்காந்து நறுக்க ஆரம்பி. நான் போய் அத்தைக்கு நல்லெண்ணெய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனாலும்க்கா இந்த கிழவி கொஞ்சம் கூடுதலாக தான் பண்ணுது. நம்ம மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மாதிரி நல்லெண்ணெய் கூட தலை தேய்ச்சி குளிக்கணுங்குது. நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் சரி மண்டையாடிட்டு இருக்கீங்க. என்னடி பண்ணுறது? வயசானவங்க உடம்பு தான் அழுப்பாக இருந்துடும். குளிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி அடங்கி ஒரு வருஷம் அந்த கிழவி ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கு. சரி, அதெல்லாம் விடு. நான் போய் உங்களுக்கு நல்லெண்ணெய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் அதுக்கும் நேரம் ஆச்சு, நம்மள தான் வைவாங்க. நீங்கள் பத்திரமா இரு. சுடுதண்ணி எதுவும் கையில் காலில் ஊற்றிக்காது. நான் ஏன் ஊற்றிக்கிறேன்? இருக்கிற கடுப்புக்கு இது தூக்கி அந்த தலையில தான் ஒட்டினாலும் ஒட்டுவேனே தவிர நான் ஏன் ஊற்றிக்கிறேன்? நல்லா எண்ணெயை தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு நல்லா நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்.
வேற லெவல்ல இருக்கும். என்ன அத்தை அந்த பக்கமாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க? வானத்தில் அப்படி ஒன்றும் தெரியலையே. இது இது என்ன தனியாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் பைத்தியக்காரி பாரு, தனியாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எப்படா இவ்வளோ பைத்தியக்காரி பட்ட கட்டி துரத்தி விட்டுட்டு என் ராஜ்யத்தை நீ எடுக்கலான்னு பார்க்க? ஐயோ இல்லை தேனா, சும்மா யதார்த்தமாக தான் கேட்டேன். ஆமாம் சொல்லு, என்ன விஷயம்? நல்லெண்ணெய் கேட்டீங்கல்ல தே, இந்தாங்க. இதுவா? சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினது. பக்கத்துலேயே எங்கள் சித்தப்பா ஒருத்தர் மில்லு வச்சுருக்காரு, அங்கே கொடுத்து ஆட்டி எடுக்கிறது நல்ல எண்ணெய். சே இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாது மல்லிகா. நான் எப்போவுமே பாக்கெட்டில் வாங்குற எண்ணெய் தானே பயன்படுத்துவேன். ஏன்னா புதுசாக இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோங்கிற, இதெல்லாம் அம்பிட்டு சுத்தபத்தமாக இருக்காது. எனக்கு நல்லா ஒரு பாக்கெட்டில் நல்லெண்ணெய் வாங்கிட்டு சொல்லு. எது இல்லைத்த, இதுவே நல்லா தான் இருக்கும். நான் சொல்கிறத செய். கண்ட எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குடிச்சா என் உடம்பு என்னத்துக்காகிறது? கிழவி நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்குது. என்ன தனியாக மனமுனக்கா? இல்லை நான் கடையில் வாங்கிட்டு சொல்கிறேன். போய் அதனால பண்ணு. கொஞ்சம் இடம் கொடுத்தா நமக்கு அட்வைஸ் பண்ணுறது. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, வெண்ணிலவு தொட்டு வட்டமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இந்த ஸ்கூலு, படிப்பு, மார்க்கு, ரிசல்ட்டு இதெல்லாம் இல்லைன்னா நம்ம பாட்டி வீட்டிலேயே தங்கி போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டி ஒத்தாசை எங்கே இருந்து நம்ம ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்துடலாம். இந்த ஸ்கூலை எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல. அடி இங்கே இருந்து என்னடி பண்ணிகிட்டு இருக்க? எம்மா வந்துட்டீங்களா? இங்கே எப்படி பச்சை பசேன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஜாலியாக இருக்குமா, நம்ம இங்கே இருந்துடலாம். அப்புறம் ஏம்மா பாட்டிங்க ஒத்தாலாம் தானே இருக்காங்க, நீங்கள் நான் அப்பா எல்லாரும் இங்கே வந்து இங்கே இருந்துடலாம். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு யார்கிட்ட போவா? அது ஒன்று தாம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் அடுத்த வருஷத்துலேருந்து பள்ளிக்கூடம் போயிடுவோமா? எது அந்த தொடப்பக்கட்டையா? எனக்கு தெரியும், நீ எங்கே சுற்றினாலும் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி டொக்கு போடலான்னு தான் யோசிப்பேன். நீ என்ன பாட்டி மேலே இருக்க அக்கறையிலையா பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேயே நல்லா தின்ட்டு ஊரை சுற்றினா யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டியோ? அந்த நினப்பெல்லாம் என்கிட்ட வேணாம், ஞாபகம் வச்சுக்க. காதை திருப்பி கையில் கொடுத்து விடுவேன். மரியாதையே வா, பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வர, வழியே போயிரு. அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறாளாம். நம்ம பாட்டிக்கு உதவியாக இருக்கலாம்னு நினச்சி தானே கேட்டோம், அதுக்கு நம்மளை போய் இம்பிட்டு வஞ்சுக்கிட்டு